ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, மாரிகுப்பத்தை தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி வந்துக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா மாரிகுப்பத்தை குப்பம் கனெக்ஷன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஸ்டேஷன் கட்டினுக்கிறாங்க. விருப்பாச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனு. மாரிகுப்பத்தை குப்பம் ரயில்வே ட்ராக் நடந்துனுக்குது வேலை. அந்த வேலை நடந்துனுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மாரிகுப்பத்துலேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி விருப்பாச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் புதுசாக கட்டினுக்கிறாங்க. இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டில் இருக்கிற மாதிரி இது பெமல் ஸ்டேஷன் மாதிரி இடத்துல கட்டினுக்கிறாங்க. இந்த ஸ்டேஷன் விட்டவொன்னே 14 கிலோமீட்டரில் திராவிட யூனிவர்சிட்டி சொல்லிட்டு ஒரு காலேஜ் கிட்ட ஒரு ஸ்டேஷன் கட்டினுக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி படிக்க போகிறவங்க, பெங்களூர்லேருந்து வந்து கேஜிஎஃப்லேருந்து படிக்க போகிறவங்க, திராவிட காலேஜுக்கு படிக்க போகிறவங்கலாம் யூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக 3 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு ஊரே இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்டேஷன் கட்டின்னு இருக்கிறாங்க மாரிகுப்பம் தாண்டி. மாரிகுப்பம் நம்ம பார்டரில் பார்த்தீங்கன்னா மாரிகுப்பம் நேராக குப்பம் போயிட்டு நல்லா இருந்துச்சு. நம்ம மாரிகுப்பம் தான் லாஸ்ட் ஸ்டேஷன் கர்நாடகா பார்டர்னு சொல்லியிருந்துக்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாரிகுப்பம் பார்டர் லாஸ்ட் ஸ்டேஷனு. இந்த ஸ்டேஷன் தான் லாஸ்ட் ஸ்டேஷனாக இருக்கும், விருப்பாச்சி ஸ்டேஷனு. சரி, விருப்பாச்சி ஸ்டேஷன்ட்டு வந்திருந்தோம். அதனுடைய கட்டிட வேலை நடந்துருந்துச்சு. சரி, நம்மளோட வியூவர்ஸ்க்கான சின்ன தொகுப்பாக எடுத்து வழங்கலான்னு வந்து